ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். ஏனென்றால் இந்த ஸலவாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது முதலாக சொல்கிறான், நான் ஸலவாத் சொல்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் ஸலவாத் சொல்கிறேன். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் வானத்தில் எத்தனை கோடி மலக்குகள் இருக்கிறார்களோ அவ்வளோ பேரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு தான் சொல்கிறான், மூமீன்களே நம்பியவர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் தொழுறதில்லை, அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறதில்லை, அல்லாஹ் எதுவும் செய்யறதில்லை. ஆனா அல்லாஹ் ஸலவாத் சொல்றார். சகோதரர்களே, நல்ல முறையில் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அதுவும் அல்லாஹ் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், இஸ்திம்ரார். இந்த ஸலவாத்துடைய பெருமதி இதுதான். அல்லாஹுடைய ஸலவாத் என்றால் என்ன? அல்லாஹ் நபிய புகழ்றது. இன்னல்லாஹ. இரண்டாவது மலக்குகள். இப்ப நாங்க இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறோம் 40-50 பேர். நாங்க ஸலவாத் சொல்றதுக்கு சில நேரம் பயப்படுவோம், மறந்துரும். ஆனா சகோதரர்களே, உலகத்தில் உள்ள மலக்குகளுடைய தொகை அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹூ. மலக்குகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவ்வளோ மலக்குகளும் நபி மீது என்ன செய்யறாங்க? ஸலவாத். எப்படி இருக்கும்? அல்லாஹ் எங்களுக்கு முதல் விளங்கப்படுத்துறான் ஸலவாத்துடைய பெருமதி என்ன. நான் ஸலவாத் சொல்கிறேன், மலக்குகள் ஸலவாத் சொல்கிறார்கள். மூன்றாவது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா, அந்த நபியின் மீது நீங்க ஸலவாத் சலாம் சொல்லும்.